والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடராக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த ஜல்சாவை, இந்த அமர்வை அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் தொழுகை. ஒரு மனிதன் மரணிக்கும் வரும் வரையில் அவன் தொழுதே ஆகணும். யாருக்கும் தொழுகை விடுறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையும் இல்லை. ஒரு மனிதனுக்கு நின்று தொலையிலவா இஸ்லாம் சொல்லுது, நீங்க உட்கார்ந்து தொழுங்க. உங்களுக்கு உட்கார்ந்து தொலையிலவா நீங்க படுத்து கொண்டு தொழுங்க. உங்களுக்கு படுத்தும் தொலையிலவா நீங்க சைக்கினை மூலமாக நீங்க தொழுங்க. தொழுகை விடுறதுக்கு எந்த அவகாசம் சந்தர்ப்பம் இல்லை. உங்களுக்கு தொழுகைக்கு உது செய்யணும், உது செய்ய உங்களுக்கு ஏலவா தயமம் செஞ்சு நீங்க தொழுங்க. நீங்க பயணத்துல இருக்கிறீங்களா, தொழுகையை சுருக்கி தொழுங்க. நீங்க தொழுகையை சேர்த்து தொழுங்க. ஏதோ ஒரு அமைப்புல இஸ்லாம் தொழுகைக்கு வழிகள் காட்டி கொண்டிருக்கின்றதே தவிர தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இஸ்லாம் வழங்கல்ல. எனவே தொழுகை என்றது இஸ்லாத்துல மிக முக்கியமானது. ஒரு மனிதன் மரணிக்கும் வரும் வரையில் அவன் தொழுதே ஆகணும். ஒரு மனிதன் லுஹருக்கு பின்னால மௌத்தாகிறாரு என்றால் அவர் அந்த லுஹருடைய தொழுகை அவர் தொழல்லாட்டி அந்த தொழுகைக்காக அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். அந்த அளவு மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் தொழுகை. எனவே இந்த தொழுகை அங்க சம்பூர்ணமான தொழுகையாக, பூர்ணமான தொழுகையாக மாறுவதற்கு ஹுஷு ஹுது ரெண்டு பக்கம் இருக்கின்றது. ஹுஷு என்றா உள்ளத்தோடு நாங்க தொழுகிறது, ஹுது என்றது இது வெளிரங்கம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இந்த தொழுகையுடைய தலையங்கம் வந்தாலே பல மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் வந்துடும். சுமார் இந்த காலத்துல எடுத்துக்கொண்டா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கெட்டினத்துல இருந்து சலாம் கொடுக்கும் வரையில் 300 மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன, கருத்து வேற்றுமையான சட்டங்கள். எனவே இது ஹுது, இது ஒரு பக்கம். ஹுஷு என்றது உள்ளம் ரீதியானது. எனவே நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ஹுஷு, இது உள்ளம் ரீதியானது. எனவே முதல்ல நாங்க தொழ போறோம். இந்த தொழுகை எப்படி, இந்த தொழுகையை நாங்க தொழணும், எப்படி தொழுதா அந்த தொழுகையை அல்லாஹு தாலா கபூல் செய்கின்றான், அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கின்றான். எனவே ஒரு மனிதன் தொழுகிறதுக்கு முன்னால கட்டாயம் நாங்க நீயத்தை மனசால வச்சு கொள்ளணும். நான் அல்லாஹுக்காக வேண்டி தொழப்போகின்றேன். இன்னமல் அமாலு பின்னியாத், இஸ்லாம் காட்டி தருகின்ற அழகிய முறைதான் எந்த ஒரு அமலை செய்யறதாக இருந்தாலும் கட்டாயம் நீயத் கட்டாயம் தேவை. ஒரு மனிதன் உம்ரா செய்யறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, சதகா கொடுக்கிறாரு, தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீயத் அவசியம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்று நாங்க தக்பீர் கெட்டுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லி நாங்க சலாம் கொடுக்கிறோம். ஆரம்பிக்கின்றோம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹ் என்று நாங்க ஆரம்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வரஹ்மத்துல்லா வரஹ்மத்துல்லா என்று அல்லாஹ்ல நாங்க முடிக்கிறோம். ஆரம்பம் அல்லாஹ், முடிக்கிறதும் அல்லாஹ். எனவே எங்கட தொழுகை முழுமையாக அமையணும். அல்லாஹ்ட சிந்தனை, அல்லாஹ்ட சிந்தனையில தான் எங்கட தொழுகை முழுமையா அமையணும். இன்றைக்கு நாங்க தக்பீர் கட்டினா ஒவ்வொரு ரக்காத்துக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு ரக்காத்துக்கும் ஒவ்வொரு சிந்தனை. ஒரு மனிதன் சென்ற சம்பவம், ஒரு ஆள் சென்ற சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு இடத்துல ஒரு தொழுகை நடந்தா இமாம் 3 ரக்காத் தொழுவிச்சிட்டாரு, சலாம் கொடுத்துட்டாரு இமாம். பின்னால் இருக்கிற எல்லாரும் பேசிக்கொள்றான், இமாம் தொழுது வச்சது 3 ரக்காத். இல்லை ஒருத்தர் சொல்ற இல்ல 4 ரக்காத், இல்ல 3 ரக்காத். ஒருத்தர் சொன்னா இல்ல 3 ரக்காத் தான் தொழுதண்டு. அவட்ட கேட்டா, நீங்க எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க இமாம் 3 ரக்காத் தான் தொழுவிச்சண்டு? சொன்னார, எனக்கு 4 கடைக்கு நான் ஒவ்வொரு ரக்காத்துலயும் ஒவ்வொரு கடையை நான் யோசிக்கிறேன். 3 கடையத்தான் நான் என்ன செஞ்சுட்டேன், யோசிச்சேன். இன்னொரு கடை பேலன்ஸ்ல இருக்கு. இதுதான் எங்கட ஹாலாத். எங்கட தொழுகை இன்றைக்கு அப்படியே சீர்குலைக்கப்பட்டீங்க. நாங்க தக்பீர் கட்டினா
ஷைத்தானும் எங்களோட வந்து அப்படியே விளையாடு, எங்களோட அப்படியே ஷைத்தானும் விளையாடி 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 நாங்க அப்படி எங்களுக்கு காணாம போன சாமான் ஞாபகம் வருது, செய்ய வேண்டிய வேலைகள் ஞாபகம் வருது, எல்லா விஷயமும் ஞாபகம் வர இடம் தான் இன்றைக்கு எங்கட தொழுகையாக இருந்து கொண்டீங்க. எனவே எங்கட தொழுகையை நாங்க என்ன செய்யணும்? ஹுஷூவான தொழுகையாக, அல்லாஹ்க்கு பொருத்தமான தொழுகையாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகையாக எங்கட தொழுகையை நாங்க அமைச்சு கொள்ளணும். எனவே நாங்க முதல்ல நாங்க தக்பீர் கெட்டோம், அல்லாஹு அக்பர், கையை உயர்த்தி நாங்க சத்தமாக அல்லாஹு அக்பர் என்று நாங்க என்ன செய்யறோம்? தக்பீர் கேட்டோம். அல்லாஹு அக்பர் என்ற கருத்து என்ன? அல்லாஹ் மிகப்பெரியவன். எனவே அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் அதற்கு அங்கால உலகத்துல எந்த ஒன்றும் பெருசு இல்லை, அதற்கு அங்கால என்றும் என்று பெருசு இல்லை. அல்லாஹ் தான் பெரியவன், அவனை விட பெரியது உலகத்துல யாருமே இல்லை. அல்லாஹு அக்பர் என்று நாங்க தக்பீர் கெட்டினா எங்கட பார்வை போகணும், நாங்க இந்த இடத்துல சுஜூது செய்யறோமோ அந்த இடத்தை தான் நாங்க பார்க்கணும். அப்பதான் எங்கட தொழுகை ஹுஷுவான தொழுகையாக மாறுது. தக்பீர் கெட்டதுக்கு பின்னால துஆஉல் இஸ்திஃப்தாஹ், இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டுகிறது. முதலாவது தக்பீர் கெட்டினத்தோடு துஆஉல் இஸ்திஃப்தாஹ் ஓதணும். பலரும் பலவிதமாக ஓதுவாங்க, எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்கின்றது. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக் வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபன். ஏதோ ஒரு துஆவுல் இஸ்திஃப்தாஹ நாங்க ஓதணும். எனவே மஷ்ஹூரான பிரபலியமான துஆ தான் வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இந்த வஜ்ஜஹத்தை நாங்க ஓதிக்கொள்வது. வஜ்ஜஹத்து தான் ஓதணும் இல்லை, உங்களுக்கு பாடமான துவா, நீங்க வளமையா ஓதிவார துவா, அந்த துவாக்கள் என்ன செய்யலாம்? ஓதலாம். இப்ப துஆஉல் இஸ்திஃப்தாஹ நாங்க ஓதினாமா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க வாரோம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தொழுகையில மிக முக்கியமான ஒன்று. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லை என்றால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஒவ்வொரு மனிதனும் சரியான உச்சரிப்போட பாடமாக்கி வைக்க வேண்டிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இன்னைக்கு நிறைய புள்ளருக்கு கூட பாடம் இல்லை ஃபாத்திஹா சூரத். ஃபாத்திஹா சூரத் பாடம் இல்லாத எத்தனையோ புள்ளகள் நாங்க இன்றைக்கு காண்றோம். அல்லாஹு தாலா எல்லாரையும் சூரா ஃபாத்திஹாவை பாடமாக கூடிய மக்களா அல்லாஹ் ஆக்கணும். மிக முக்கியமான ஒரு சூரா, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதப்பட வேண்டிய சூரா. சூரா ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பெயர் தான் சபா மசானி. ஏன்னா 7 ஆயத்துகள் கொண்ட சூரா. 7 ஆயத் எப்படி வரும் என்றா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சேர்த்து தான் வரும். எனவே பிஸ்மில்லாவும் சூரா ஃபாத்திஹாவுல பிஸ்மில்லாவும் சேர்த்து. எனவே நாங்க தக்பீர் கெட்டி வஜ்ஜஹத்தை ஓதினத்துக்கு பின்னால இப்ப நாங்க சூரா ஃபாத்திஹாவை ஓத போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மில சொல்லி நாங்க சூரா ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரப்பில் ஆலமீன் அகிலத்தாருடைய இரட்சகனுக்கே எல்லா புகழும். தொழுகை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. தொழுகைக்கு நாங்க தக்பீர் கெட்டினா நாங்க அல்லாஹ்வோட முனாஜாத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்க அல்லாஹ்வோட பேசி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றதோட அல்லாஹ் பதில் சொல்றான் வானத்திலிருந்து. அல்லாஹ் எங்களோட பேசுறான். தொழுகை என்றது அல்லாஹ்வோட நாங்க பேசுறது. நாங்க சொல்றோமே தொழுகை என்றா நாங்க அல்லாஹ்வோட பேசுறது என்று. எப்படி அல்லாஹ் பேசுறான்? நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தக்பீர் கெட்டி நாங்க அந்த ஃபாத்திஹா சூரத்துல முதலாவது இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினத்தோடு அல்லாஹ் எங்களோட பேசுறான். ஹமிதனி ரப்பி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாங்க ஓதினத்தோடு அல்லாஹ் எங்களோட பேசுறான். அஸ்னா அலைய அபுதி, என்ற அடியான் என்ன துதிச்சு விட்டான். மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளுடைய தீர்ப்பு நாளுடைய அதிபதி யாரு? அல்லாஹ். மாலிகி யௌமித்தீன் என்று நாங்க ஓதுற நேரம் அல்லாஹ் எங்களோட பேசுறான். மஜ்ஜதனி ரப்பி, மஜ்ஜதனி அபுதி, என்ற அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுறேன், உன்னையே வணங்குறேன்,
உன்னிடமே உதவி தேடுறேன் என்று ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று நாங்க ஓதக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கின்றான், அடியானே இது எனக்கும் உனக்கும் உள்ளது, நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தாரேன். எப்படி ஹுஷுவான தொழுவ. இன்னைக்கு நாங்க சூரா ஃபாத்தியா ஓதுறோம், அது என்ன செல்லப்படுது எங்களுக்கு தெரியா, அதை படிச்சு கொள்ற ஐடியாவும் எங்களோட தலையில இல்லை. வாரம் தக்பீர் கேட்டோம், மலண்டு ஃபாத்தியா சூர தொழுற, ருக்கு செய்யற, சுஜூத் செய்யற, சலாம் கொடுத்துட்டு நாங்க தொழுது முடிஞ்சு நாங்க போய்த்து. எனவே ஃபாத்தியா சூரத்தை அமைதியாக ஓதணும், உச்சரிப்போட ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். ஹமிதனி ரப்பி அர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்னா அலைய அப்தி மாலிகி யௌமித்தீன் மஜ்ஜதனி ரப்பி. நாங்க செல்ற ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் உடனுக்குடல் பதில் சொல்லி அல்லாஹ் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குறேன், உன்னிடமே உதவி தேடுறேன். அல்லாஹ் சொல்றான், அடியானே எனக்கும் உனக்கும் உள்ளது, நீ கேளு, உனக்கு எது விருப்பமோ எது வேணுமோ அதெல்லாம் நீ என்ற கேளு. அல்லாஹ் பேசுறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் அப்படி சொன்னதோடு நாங்க எதை கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டு. ஹிதாயத் தானே வேணும். எங்க யாருக்கும் ஹிதாயத் கிடைச்சன்னு சொல்லி முடிவு செய்யணுமோ? ஏலா. நாங்க கேட்கிறோம் ஹிதாயத். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டுடு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரிக்கு எங்கட தொழுகையை நாங்க அமைச்சு கொள்ளணும். நாங்க தொழக்கூடிய நேரத்துல சூரா ஃபாத்தியாவுடைய கருத்து ஒவ்வொரு ஆயத்தும் ஓதக்கூடிய நேரத்துல எங்கட தலைக்கு வரணும், எங்கட உள்ளத்துல எங்கட உள்ளத்துல ஓடணும். இதைத்தான் அல்லாஹு தாலா பேசுறான், இதைத்தான் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துறான். எங்கட உள்ளத்துல கருத்து விளங்கி நாங்க சூரா ஃபாத்தியா ஓதணும். சூரா ஃபாத்தியாவுக்கு பின்னால இன்னொரு சூரா ஓதணும். இன்னொரு சூரா ஓதுறது சுன்னத். இன்னொரு சூரா ஓதக்கூடிய நேரத்துல அது சின்ன சூறாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கருத்தை விளங்கி நாங்க ஓதணும். நாங்க எப்ப கருத்தை விளங்கி ததப்பரோட தரத்தீலாக தஜ்வீத் முறைப்படி ஓதுறோமோ அப்பதான் அந்த கிராத்தும் அந்த தொழுகையும் ஹுஷுவான தொழுகையாக உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய தொழுகையாக அந்த தொழுகை மாறுது. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறோம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத் அவன் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக உலகத்துல யாருமே இல்லை. கருத்தை விளங்கி நாங்க ஓதணும். சூரா ஃபாத்தியாவை ஓதிட்டோம், இன்னொரு சூறாவை ஓதிட்டோம். இப்ப நாங்க ருக்குக்கு போறோம். வர்கஉ மஅர் ராக்கிஈன், ருக்கு செய்யறது அல்லாஹ்வுடைய கட்டளை. நாங்க ருக்குக்கு போறோம். ருக்குக்கு போனா எங்கட தலை, எங்கட முதுகும், எங்கட தலையும் ரெண்டும் ஒரே நேரம் கேட்கணும். சில இமாம்கள் வித்தியாசமாக செல்ற, கூடுதலான இமாம்களுடைய கருத்து எங்கட ருக்கு ஈக்கணும், எங்கட முதுகும் எங்கட தலையும் ஒரே நேரம் கேட்கணும். எங்கட கையால நாங்க எங்கட முட்டங்கால பிடிச்சிக்கணும். சிலவங்க இங்க பிடிக்கிற இல்ல, எங்கட கையால நாங்க என்ன செய்யணும்? எங்கட முட்டங்கால தான் பிடிக்கணும். இதுதான் ருக்கு, சரியான ருக்கு. எனவே நாங்க ருக்குவுக்கு போறோம். ருக்குல போய்த்து நாங்க துஆ, சிலவங்களுக்கு துஆ தெரியா, சிலவங்க துஆ ஓதுறது இல்லை. ருக்குல கட்டாயம் ஒவ்வொரு நிலையிலையும் நாங்க துஆ ஓதணும். இன்னொரு விஷயம்தான், ஒவ்வொரு நேரமும் நாங்க போற நேரம் பாருங்க, அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கிறோம். ருக்குக்கு போற நேரம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்ட சிந்தனை, அல்லாஹ்ட ஞாபகம், தொழுக, அல்லாஹ்வுடைய கனெக்ஷன்ல இருக்கு. நாங்க ருக்குக்கு போறோம் அல்லாஹு அக்பர் என்று பெய்த்து சுபஹான், அல்லாஹ்வை நாங்க துதி செய்யறோம், அல்லாஹ்வை நாங்க புகழ்றோம். ரப்பி, என்ற ரப்ப நான் புகழ்றேன். அஅலா சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்ற அல்லாஹ்வை நான் துதி செய்கின்றேன். 3 விடுத்தம் நாங்க சொல்றது. அதுக்கு பின்னால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, சமி அல்லாஹு லிமன் ஹமிதாக்கு தனி வேற வரலாறு இருக்கின்றது. எனவே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி இஅ்திதாலுக்கு வந்ததுக்கு பின்னால நாங்க துஆ ஓதுறது. பல துஆக்கள் வந்திருக்கின்றது பலவிதமாக. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் மில்அஸ் ஸமாவாதி வ மில்அல் அர்த வ மில்அ மா ஷி'த மின் ஷைஇன் பஅத் அல்லாஹும்ம ஹம்தன் கஸீரன் தய்யிபா அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். இவ்வாறு பல துஆக்கள் இருக்கின்றது. ஏதோ ஒரு துஆவை நாங்க பாடமாக்கி சமி அல்லாஹு லிமன் ஹமிதாக்கு பின்னால நாங்க துஆ ஒன்று ஓதணும். இப்ப நாங்க முதலாவது சுஜூதுக்கு போறோம். போற நேரமும் சும்மா போறதில்ல, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று செல்லக்கோலே எங்க உள்ளத்துல வரணும், அல்லாஹ் மிக பெரியவன், அதை விட பெரியது உலகத்துல யாருமே இல்லை, அவன்தான் பெரியாள், இந்த உலகத்தை படைச்சி பரிபாலிக்கிற முழு சக்தி வாய்ந்தவன் தான். அல்லாஹு அக்பர்
என்று நாங்க சுஜூதுக்கு போறோம். சுஜூதுக்கு போற நேரத்துல எங்கட 7 உறுப்புகள் எங்கட நிலத்துல படணும். 7 உறுப்பு நிலத்துல படணும். 2 கால் படணும். 10 விரலும் சேர்ந்து 2 கால் படணும். சிலவங்க காலை இப்படி வைக்கிற அந்த விரல் எல்லாம் கிபிலாவை முன்னோக்கி நிக்கணும். எங்கட தொழுகை எப்பவுமே கிபிலாவை முன்னோக்கித்தான். எங்கட தொழுகை எப்பவுமே எங்க ஈக்கணும்? கிபிலாவை முன்னோக்கித்தான் ஈக்கணும். எனவே சுஜூத்ல நாங்க ஈக்கிற நேரம் எங்கட கால் விரல்கள் கிபிலாவை முன்னோக்கியதாக ஈக்கணும். இது 2 கால், 2 முட்டங்கால், 2 முட்டங்காலும் நிலத்துல பட்டிக்கணும். 4. அதுக்கு பின்னால 2 உள்ளங்கையும் என்ன செய்யணும்? நிலத்துல படணும். அப்ப 6. 2 கால், 2 முட்டங்கால், 2 கை, 6 உறுப்பு. 7வது எங்கட நெத்தி முழுமையாக என்ன செய்யணும்? அந்த சுஜூத் அந்த பூமியில எங்கட நெத்தியை வைக்கணும். சில இமாம்கள் சிலவங்க இல்ல இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னா மூக்கையும் என்ன செய்யறாங்க? நெத்தியோட சேர்த்து சுஜூதுடைய நேரத்துல நெத்தியை வைக்கிற நேரம் மூக்கும் லேசா என்ன செய்யணும்? பூமியில படணும் என்று சொல்லி சில கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த 7 உறுப்புகளும் அந்த சுஜூதுல நாங்க ஈக்கக்கூடிய நேரத்துல 7 உறுப்புகளும் படணும். அந்த சுஜூதுல வச்சு நாங்க அல்லாஹ்வை நாங்க புகழ்றது சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா. நீங்க ருக்கூல வச்சு சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்றோம். சுஜூதுல வச்சு சுப்ஹான ரப்பியல் அஅலா, உயர்ந்த என்ற ரப்ப நாங்க துதி செய்றோம். சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று 3 விடுத்த நாங்க சொல்றோம். இப்ப நாங்க சுஜூத்ல இருந்து அல்லாஹு அக்பர் என்று மறுக வந்து நாங்க உட்கார்ந்து கொள்றோம். உட்கார்ந்து கொண்டதுக்கு பின்னால நாங்க துஆ ஓதணும். ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃப்வன்னி. எத்தனை துஆ? ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. வர்ஹம்னி, ரஹ்மத் செஞ்சிடு. வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃப்வன்னி. தொழுகையில எந்த இடத்திலேயுமே நாங்க ரிஸ்க கேட்கறது இல்லை, துனியாவை தேடுறது இல்லை. துனியாவை அல்லாட்ட கேட்கிற ஒரே ஒரு இடம் அங்க மட்டும்தான். 2 சஜிதாக்கு இடையில உட்கார்ந்து நாங்க கேட்கிற துஆய்க்கு ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி, ரிஜால எனக்கு ரிஸ்க் அளிச்சிடு. துனியாவை கேட்கிற இடம் அந்த இடம் தான். எனவே மிக முக்கியமான ஒரு இடம் எங்க உலகத்துடைய வாழ்க்கையில. ரிஸ்க் என்றது நாங்க தின்ற சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாமே ரிஸ்க் தான். உடம்பு ஆரோக்கியம் இது அல்லாஹ் தந்த ஒரு ரிஸ்க், எல்லாமே ரிஸ்க் தான். எனவே ரிஸ்க நாங்க கேட்கிற மிக முக்கியமான இடம் தொழுகையில 2 சுஜூதுக்கும் இடையில. எனவே அந்த துஆவை பாடமாக்கணும், முழுமையாக பாடமாக்கணும். ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃப்வன்னி. முழுமையாக அந்த துஆவை பாடமாக்கி நாங்க சுஜூதுக்கு இடையில நாங்க ஓதுறது. அதுக்கு பின்னால மறுகாலம் நாங்க சுஜூது செய்யறது. அந்த சுஜூதுலையும் சுப்ஹான ரப்பியல் அஅலா என்று நாங்க 3 விடுத்தம் செல்றது. இது ஒரு ரக்காத். எவ்வளவு நேரம் போகும்? எவ்வளவு நேரம் போகுது? அமைதியாக தொழணும். நாங்க தக்பீர் கெட்டினத்திலிருந்து வஜ்ஜஹத்தை ஓதி சூரா ஃபாத்தியாவை கருத்தை விளங்கி ஓதி இன்னொரு சூறாவை கருத்தை விளங்கி ஓதி அமைதியான முறையில ருக்கு, அமைதியான முறையில இஅ்திதால், அமைதியான முறையில சுஜூத், இவ்வாறு நாங்க தொழணும். சுபஹுடைய தொழுகையா இருந்தா 2, லுஹர் அசர் 4, மகரிப் 3, இஷா 4, கடைசி அத்தையாத் லுஹருடைய அசருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை 2 ரக்காத்துக்கு இடையில ஒரு தஷஹுத் வரும். அது இல்லாம தஷஹுதுல் அஹீர் கடைசி அத்தையாத் வரும். அத்தஹியாத்தை நாங்க முழுமையா பாடமாக்கணும். அத்தஹியாத்தை நாங்க முழுமையா பாடமாக்கணும். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க. 1வது அல்லாஹ்வுக்கு நாங்க காணிக்க செலுத்துறது. அதுக்கு பின்னால அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபி மீது நாங்க சலாம் செல்றது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத். அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான நல்லடியார்கள் மீதும் சலாம் செல்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஸலவாத் சொல்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். அதுக்கு பின்னால கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அதோட முடியாது. அதுக்கு பின்னால் அங்கால அப்படியே துஆய்க்கு அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அஅலம் பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅخر லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. இப்படி அத்தியாயத்துக்கு பின்னாலேயும் நிறைய துஆக்கள் ஹதீஸ்ல சஹீஹாக வந்திருக்கின்றது. சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் பாடமாக்கினாங்க, சஹாபாக்களும் ஓதினாங்க.
எனவே இது மாதிரி நாங்க தொழுகை என்ன செய்யணும், எங்களோட தொழுகைகளை ஆக்கி கொள்ளணும். அப்படி இல்லாம நாங்க வாரோம் 2 நிமிஷத்துல லுஹருடைய தொழுகையை தொழுதாச்சு, நாங்க பெய்த்து முடிஞ்சு. அப்படி இல்லாம அழகான முறையில வந்து நாங்க ஹுஷுவோட ஹுதுவோட எங்களோட தொழுகைகளை அமைதியாக நாங்க தொழுகின்ற பொழுதுதான் அந்த தொழுகைகள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படித்தான தொழுகைகள் தொழுதுக்கு பின்னால நாங்க கையேந்தி நாங்க துவா கேட்கும் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தாலா அந்த துவாக்களை வீணாக்க மாட்டான். நாங்க எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹு தாலா நிச்சயமா தருவானேன். நாங்க சரியான முறையில கருத்துக்களை விளங்கி ஓதிக்கிறோம், அல்லாஹ்வை சரியான முறையில புகழ்ந்திக்கிறோம், சரியான முறையில நாங்க தொழுதுட்டு நாங்க கையேந்தி கேட்போம் என்றால் அல்லாஹு தாலா நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான். எனவே ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிக்கிறோம், நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை படிப்போம். இந்த ரமலான பிரயோசனமான நேரமாக கழிச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய இந்த நிகழ்விலிருந்து உங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி, சூரா ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு பெயர் என்ன என்பது தான் இன்றைக்கு நாளுக்கான கேள்வி. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஃபார்ம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. தேவையான ஃபார்ம் எடுத்து போய்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கிற கேள்விக்கு பதில்களை எழுதி இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய கடைசியில நீங்க நிர்வாகத்துல ஒப்படைங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.